சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இவனை அடிப்பு விடுவானா. சட்டமன்றத்தில் நான் மைண்ட் ஓடணுமா? பேரடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முறையில மிரட்டாங்க. கோவில்பட்டியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் மேடையில் பேசிய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன், சட்டசபைக்கு வரும்போது விஜயன் எலும்பை உடைப்போம் என்று மிரட்டல் விடுப்பது போன்று பேசியதாக கூறப்படுகிறது. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இவனை அடிப்பு விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேணல, யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேரடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தாபேக பிரமுகர் அளித்த புகாரின் பேரில் கொலை, மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் காவல் ஆய்வாளர் ஜானகி தலைமையில் மார்க்கண்டேயனை கைது செய்தனர். அவர் போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்ற போது வாகனத்தை செல்ல விடாமல் மறித்த அவரது ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளு முள்ளு ஏற்பட்டது. ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் குறைச்சு நல்லா இருக்கும் சார். அவ்வளோதான், யாரும் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாச்சு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கொண்டு செல்லப்பட்ட மார்க்கண்டேயனிடம் சுமார் 11 மணி நேரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பிறகு மார்க்கண்டேயனை காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பக்கம் வழியாக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை அழைத்து வராமல் கொலை குற்றவாளிகள் மற்றும் கைதிகளை மறைத்து கூட்டி வருவது போன்று அரசு மருத்துவமனை வளாகத்தின் பின்பக்க வழியாக காவல்துறையினர் அழைத்து சென்றனர். அப்போது மார்க்கண்டேயன் தன்னை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் மிரட்டியதாகவும் மார்ச்சுவரிக்குள் தன்னை அடைக்க பார்க்கிறார்கள் என்றும் தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் அவர் உடல் பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்குள் போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டார். செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் ஏடிஎஸ்பி திவு பத்திரிகையாளர்களை ரவுடிகள் என்று திட்டியதாலும் பத்திரிகையாளர்களை தாக்கியதாலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குவாதத்தின் போது ஏடிஎஸ்பி திபு நாக்கை துருத்தி மிரட்டினார். இதனை செய்தியாளர்கள் தட்டி கேட்டனர். பத்திரிகையாளர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் எனவும் நீங்கள் ரவுடிகளா என்றும் ஏடிஎஸ்பி கூறியதை கண்டித்து குரல் எழுப்பிய செய்தியாளர்கள் இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகள் எல்லோரும் அன்பாகத்தான் நடந்து கொண்டார்கள் என பதிலடி கொடுத்தனர்.
செய்தியாளர்களோடு மல்லுக்கு நின்ற ஏடிஎஸ்பியை அங்கிருந்த போலீசார் காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். கைதான விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மார்க்கண்டேயனின் மகன் அக்ஷய் மார்க்கண்டேயன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தன்னுடைய அப்பாவை 13 மணி நேரமாக காவல்துறையினர் விசாரித்திருக்கிறார்கள், அவருக்கு சர்க்கரை வியாதியும் இதய பிரச்சனையும் இருக்கிறது என்று கூறினார். ஒரு டெஃபமேஷன் கேஸ்ல சார் எவ்வளவு டைம் விசாரிக்க முடியும்? ஒரு மணி நேரம் விசாரிக்கலாம். இப்ப எவ்வளவு பேசின வீடியோவே 5 நிமிஷம் வீடியோ தான் சார். அதுக்கு காலையில இருந்து 13 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. இஸ் a சுகர் பேஷண்ட், இஸ் a டயபெட்டிஸ் பேஷண்ட், அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. த்ரெட் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. மார்க்கண்டேயனை போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற போது உங்களை ராஜினாமா செய்யவோ கட்சியில் இணையவோ வலியுறுத்தினார்களா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அந்த திறன் எல்லாம் அவர்களுக்கு இல்லை என பதிலளித்தார். இல்ல, உங்களை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்களா? அந்த திறன் அவங்களுக்கு கிடையாது. முதலில் மிரட்டியதாக கூப்பாடு போட்டவர் அடுத்த சில மணி துளிகளில் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல கூறி சென்றார். இல்ல, உங்களை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்களா? அந்த திறன் அவங்களுக்கு கிடையாது. பின்னர் கைதான எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட JM1 நீதிமன்றத்தில் நீதிபதி சுவதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை மார்க்கண்டேயனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதா.